சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன? காயத்ரி, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் அந்த வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தேர்தல் ஆணையத்தால் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாளை இந்த வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு இன்று காலை 7 மணி முதலே அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், வாக்காளர்களுக்கு வைக்கப்படும் மை உட்பட 11 பொருட்கள் அந்த பொருட்களோடு சேர்த்து எடுத்து செல்லப்படுகின்றன. குறிப்பாக வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் 66,007 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் அந்த அரவக்குறிச்சி தொகுதியில் அந்த தேர்தலானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 233 தொகுதிகளில் இந்த தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது அந்த ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இதை தவிர வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள அலுவலர்களுக்கான பணி ஆணையம் இன்று 9 மணிக்கு முதல் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரை மொத்தம் 4 அலுவலர்கள் இருப்பார்கள். அவர்கள் உட்பட முகவர்களும், அதாவது அரசியல் கட்சியினுடைய முகவர்கள், அவர்களுக்கான என்னென்ன பணி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் ஏற்கனவே அனைத்து கட்ட பயிற்சிகளும் ஏற்கனவே தேர்தல் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்று இறுதிக்கட்ட பயிற்சியானது நடைபெறுகிறது. இந்த இறுதிக்கட்ட பயிற்சியில் வைத்து அந்த வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பணி ஆணையம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. காயத்ரி, ஸ்டாலின், வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்ற இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறதா? அது குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் சுமார் 4,75,000 பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக வாக்குப்பதிவு நாளென்றும் வாக்கு எண்ணிக்கை நாளென்றும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர தேர்தல் ஆணையம் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்துள்ளது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இந்த மகளிருக்கென சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இவர்களை தவிர மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் என வாக்காளர்களுக்கும் அந்த அடிப்படை தேவைகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் அவர்களுக்கான வசதிகளை செய்து வருகிறது. குறிப்பாக கழிவறை வசதியாகட்டும், குடிநீர் வசதியாகட்டும், மற்ற உணவு வசதி என எல்லா அனைத்து அடிப்படை வசதிகளையும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை தேர்தல் ஆணையம் கடந்த சில நாட்களாகவே பட்டியல் போட்டு தற்போது அதற்கான பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. நாளை வாக்குப்பதிவு நாளன்று எந்த விதமான இடைவெளியும் ஏற்படாத வகையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்க இந்த ஏற்பாடுகளை செய்து வருவதாக தான் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காயத்ரி, ஸ்டாலின், பாதுகாப்பு பணியை பொறுத்தமட்டில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? எத்தனை துணை ராணுவ படை வீரர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை சொல்லுங்க. காயத்ரி, இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை சுமார் 1,38,000 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். துணை ராணுவ படையினர், அதே போல தமிழக காவல்துறை உட்பட 1,38,000 பேர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஏற்கனவே 300 கம்பெனிகளில் சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்துள்ள நிலையில் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் பறக்கும் படையிலுடன் இணைந்து இந்த பாதுகாப்பு பணி மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக 7,500க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு பணப்பட்டுவாடா முழுவதுமாக தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதே போல நாளை வாக்குப்பதிவு நாளன்று பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து ஏற்கனவே அந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரியான செய்து தர வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 66,007 வாக்குச்சாவடி மையங்களில் 5,417 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றம் நிறைந்தவையாகும். 1,223 வாக்குச்சாவடிகள் அதிக பதற்றம் நிறைந்தவையாகும் கண்டறியப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளில் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கான தற்போது ஏற்பாடுகளை தான் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. நாளை வாக்குப்பதிவு நாளன்று எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. காயத்ரி, நிச்சயமாக ஸ்டாலின், தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை தொடங்குகிறது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள், சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி.